தம்பி விஜய், ஒரு அண்ணனா நான் சொல்றத நீ கேளு. தமிழக வெற்றி கழக கட்சிய அதிமுக கூட கூட்டணி வையே. அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்தாதான் திமுகவை தோக்கடிக்க முடியும். இல்ல தமிழக வெற்றி கழக கட்சி தனியா தான் எலெக்ஷன்ல நிக்கும் அப்படின்னா திமுக தான் வர எலெக்ஷன்ல ஜெயிக்கும். 5 வருஷம் ஆட்சி மு.க. ஸ்டாலின் அண்ணன் கையில. மு.க. ஸ்டாலின் அண்ணன் அந்த 5 வருஷத்துல உன்னோட தமிழக வெற்றி கழக கட்சியை தரையோட மட்டமாக்கிடுவாரு. தமிழக வெற்றி கழக கட்சியே இருக்காது, அந்த அளவுக்கு பண்ணிடுவாரு. இப்போ விஜய் உங்க கூட இந்த புஷி ஆனந்த்லாம் இருக்காருல்ல, அவர் சொல்றதெல்லாம் கேட்காத. புஷி ஆனந்த் சொல்லுவாரு, இல்ல விஜய் நம்ம தனியாவே எலெக்ஷன்ல நிக்கலாம், நம்மளால இந்த வர எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும், தனியாவே நின்று எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இப்போ திமுக கட்சியில பாரு, கம்யூனிஸ்ட் கட்சி, மக்கள் நீதி மையம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்த மாதிரி கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்துருக்கு. அதனாலதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதிமுக கட்சியெல்லாம் பாரு, அதிமுக கட்சி மட்டும்தான் இருக்கு. என்ன தேமுதிக கட்சி கூட்டணி வச்சிருக்காங்க. அந்த 2 கட்சியும் சேர்ந்தா கண்டிப்பா திமுக ஜெயிக்க வைக்க முடியாது. இப்போ நம்ம தமிழக வெற்றி கழகமும் அதிமுக கட்சியும் தேமுதிக கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சப்போஸ் பிஜேபி கட்சி வந்துச்சுன்னா கூட இந்த 5 கட்சியும் சேர்ந்து திமுகவை ஈஸியா தோக்கடிக்கலாம் அப்படின்னு இது எல்லாத்தையுமே நம்ம விஜய் கூட இந்த பிகேன்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் தான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, இப்போ விஜய் வந்து அதிமுக கட்சி கூட கூட்டணி வைக்கிறதுனா ஒரு கட்டளை சொல்லியிருக்காரு. ஒரு கட்டளைனா எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது எப்படின்னா, எடப்பாடி பழனிசாமினா நீங்களும் விஜய் நானும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி வைக்கிறோம், எலெக்ஷன்ல நிக்கிறோம், 5 வருஷம் ஆட்சி நாம புடிச்சிருவோம், அதுல 2.5 வருஷம் விஜய் நான் தமிழகத்தை ஆட்சி செய்யறேன், அதுக்கப்புறம் 2.5 வருஷம் எடப்பாடி பழனிசாமி அண்ணா நீங்க ஆட்சி செய்யுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அண்ணன்ட்ட விஜய் சொல்லியிருக்காரு. ஆனா விஜய் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வந்துட்டு உங்கள்கிட்ட 10% தான் ஓட்டு வரும் தமிழ்நாட்டுல, நீ இவ்வளவு ரொம்ப எதிர்பார்க்கிற அப்படின்னு விஜய் அண்ணனை கழட்டி விட்டாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன். ஆனா விஜய் மட்டும் இப்ப 2.5 வருஷம் ஆட்சி வந்து விஜய்க்கு 2.5 வருஷம் ஆட்சி வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணனுக்கு சொன்னார்ல, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாருன்னா எடப்பாடி பழனிசாமி அண்ணனும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி போட்டு இந்த பிஜேபி, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த தேமுதிக இதெல்லாம் கூட்டணி வச்சதுன்னா திமுகவை ஈஸியா தோக்கடிக்கலாம் அப்படின்னு விஜய் கூட இந்த பிகேன்னு ஒருத்தர் இருப்பார்ல கிளாஸ் போட்டுக்கிட்டு, அவர் தான் இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு.